ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மிஸ் ஆகிடுச்சு, ஸ்மார்ட் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சு, இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ரேஷன் கார்டு எப்படி திரும்ப புதுசாக வாங்குறது அப்படின்னு தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க நண்பர்களே, அதை எப்படி அப்ளை பண்ணி ஒரிஜினல் கார்டு வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி இ-சேவை சம்மந்தப்பட்ட வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட சிஸ்டம் அல்லது லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதுதான் கவர்மெண்ட் ரேஷன் பிரிவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு பண்ண வேண்டியது டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ், மெயின் பேஜ் இப்படி தான் காட்டும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு காமிக்கும். அந்த சைடு போகாமல் இந்த ரைட் சைடு இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக ஒன்று இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் ரெண்டாவதாக இருக்குது. அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நகல் மின்னணு அட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது. இப்போ நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து ரேஷன் கார்டில் நீங்கள் எந்த நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டில் நீங்கள் பொருள் வாங்கினா உங்களுக்கு மெசேஜ் வரும்ல, அந்த நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. 605555 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 7 டிஜிட் இருக்கும், 7 இலக்கம் இருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பதிவு செய்ய அப்படின்ட்டுருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான். திரும்ப நீங்கள் ரீசெண்ட் பண்ணணுன்னா அந்த 5 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து ரீசெண்ட் பண்ண முடியும். பதிவு செய்யன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி லோட் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டஃப்பாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஒரு டிக் பண்ணிவிட்டு நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும்னு ஒரு க்ரீன் கலர் டார்க்காக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் அதில் காட்டும். இது சரியாக இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களோட அட்ரஸ்ஸு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அகெயின் ஒரு டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறு பதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அட்டை தொலைஞ்சிருச்சுன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. கார்டு மிஸ்ஸிங் சார், ஸோ ப்ளீஸ் ப்ரொசீட் திஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷில் போட்டாலும் சரி, இல்லை தமிழில் நீங்கள் வந்து அட்டை தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. டிக் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தொடர அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துடும். இந்த பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு கொடுத்துக்கலாம், யூபிஐயும் கொடுத்துக்கலாம், நெட் பேங்கிங்கும் கொடுத்துக்கலாம். நாம் வந்து யூபிஐ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் யூபிஐ தான் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடில் வச்சுருக்கோம். ஸோ நம்மள்ட்டையும் ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் இருக்குது. அதனால் யூபிஐ கொடுத்துக்குங்க. அதில் யூபிஐ கியூஆர்னு காமிக்கும். அந்த டிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே நவ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு கியூஆர் ஷோ ஆகும். அந்த கியூஆருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா 50 rupees பேமெண்ட் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு வந்து கார்டு வந்துடும். இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு கார்டு எத்தனை நாள் கழித்து ப்ராசஸ் ஆகும்னு சொல்லி. நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்டு ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு 70 days 80 days கிட்ட ஆகுது. ஒரு 70-80 நாள் கிட்ட கூட ஆகுது. சொல்லப்போனால் ஒரு 3 மாதம் கிட்ட ஆகிடுதுங்க நார்மலாக. இதை மட்டும் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாங்கன்னா பரவாயில்ல. ஒரு 10 to 15 days கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த ஷோ ஆகுது பாருங்கள். இந்த கியூஆருக்கு நான் வந்து பே பண்ணிவிட்டேன். உங்களுக்கு என்ன கியூஆர் வருதோ அந்த கியூஆருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்றதுக்கு அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி வேர்டில் காப்பி பண்ணாலும் சரி, இல்லை இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, செல்லில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் இந்த கார்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது, எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதை வந்து காப்பி பண்ணி வேர்டில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பு எண்ணை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை போய் வந்து அந்த முகப்பு போனோம்னா அதில் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை நிலையை பார்க்குறதுக்கு அதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்கன்னு கொடுங்க. இதோட ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஸ்மார்ட் கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்களாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வேறு யாருக்காவது அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகே நண்பர்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.